கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஏன் விஜய பிரபாகர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்றது நீங்க கேட்கலாம். அதற்கான காரணம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மொத்தம் விருதுநகர் தொகுதியில் 10 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கிறது. அதில் விஜய பிரபாகர் அவர்கள் பெற்றது 3,80,878 வாக்குகள். அவர் தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்ட வாக்குகள் 4,379. அவரை எதிர்த்து போட்டியிட்ட மாணிக் தாகூர் அவர்கள் அந்த 4,379 வாக்குகள் அதிகம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை தபால் வாக்குகள் மொத்தம் சேர்த்து விஜய பிரபாகர் இழந்தது 0.4%. அதாவது 0.5% கூட கிடையாது, 0.4% தான் அவர் தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளிலும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியுற்றிருக்கிறார்கள். விஜய பிரபாகர் அவர்களும் அதே போல பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி உற்றிருந்தால் அந்த நிமிடமே அந்த தோல்வியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு ஆமாம் தோல்வி என்று ஒப்புக்கொண்டிருப்போம். ஆனால் இது திட்டமிடப்பட்டு விஜய பிரபாகர் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்கிறது. எனவே தான் உங்களை அத்தனை பேரையும் நான் இன்னைக்கு அழைச்சிருக்கிறேன். இப்போ இந்த இந்த ஷீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே புரியும் எப்படியெல்லாம் அங்கே வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் அந்த முரண்பாடான வாக்குகள் வெளியிடப்பட்டது என்பது ஒவ்வொரு அறிவிப்பில் இருந்தும் நாங்கள் இதை மொத்தமாக எடுத்திருக்கோம். எதுலேயுமே 10,000 வாக்குகளை கடந்ததாக எந்த அறிவிப்புமே வரலை. வெளியே ஊடகங்கள் வந்த அறிவிப்புகளும் அங்கு ஸ்பாட்டில் அறிவிக்கிற அறிவிப்புக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது உண்மை. ஏஆர்ஓ அவர்கள் ஒரு கணக்கை எழுதி கொண்டு ஆர்ஓ கிட்ட கொடுக்குறார். ஆர்ஓ தான் அதை அறிவிக்கிறார். ஆனால் அந்த ஏஆர்ஓ கிட்டையே பல முரண்கேடுகள் நடந்துள்ளதாக அங்கே இருக்கும் அதிகாரிகளே எங்களுக்கு சொல்கிறாங்க. அங்கே கலெக்டராக இருந்தவர் ஒரு லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துகிறாங்க. எதுக்காக நிறுத்துறீங்க? லஞ்ச் பிரேக்கு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எண்ணிக்கை போக வேண்டியதானே, எதற்காக நிறுத்துறீங்க? 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கலெக்டர் வெளியே சொல்கிறார், எல்லாரும் மத்தியிலும் எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது, பல்வேறு இடங்களில் இருந்து எனக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள், என்னால் இதை சமாளிக்க முடியல, என்னுடைய ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவர்களே அங்கே நடு மையத்திற்கு அறிவிச்சிருக்கிறார். அப்போ யார் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கறது? யார் அவரை இந்த மாதிரி செயல்படாமல் தடுக்கிறது? எந்த சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களுக்கு இது வெளிச்சம் போட்டு காமிக்கணுன்றதுனால தான் நான் இந்த ப்ரெஸ் மீட்டே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தேர்தல் என்றால் உண்மையாக நடந்தால் அது தேர்தல். எந்த தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் அவர்கள் 40 தொகுதிகளையும் திமுக வென்றது என்று சொல்கிறார். அது வரைக்கும் 4 தொகுதிகளில் இன்னும் போயிட்டு தான் இருக்குது கவுண்டிங். அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு 40ஐயும் திமுக வென்று எடுத்ததுன்னு சொல்கிறார். அப்போ எதை வச்சு அவர் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா விருதுநகர் தொகுதியில் மிட் நைட் வரைக்கும் கவுண்டிங் போய் 1 மணிக்கு மேலே தான் அமைச்சர் பெருமக்கள் 3 அமைச்சர்கள் அங்கு சென்று 1 மணி வாக்கில் மாணிக் தாகூரோடு சென்று அந்த வெற்றி சான்றிதழை வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எப்படி முன்கூட்டியே 40 தொகுதிகளையும் திமுக வென்றது என்று எப்படி சொல்கிறார் என்ற கேள்வியை நிச்சயம் அவர் தான் அதுக்கான பதில் சொல்லணும். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு அமைச்சர் பெருமக்கள் செல்வதே சட்ட ரீதியான தவறான ஒரு விஷயம். அதுவும் மதுரையில் இருக்கும் ஒரு அமைச்சர் விருதுநகர் தொகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது அவங்களே அவங்களுடைய அஃபிஷியல் பேஜிலேயே போட்டிருக்காங்க. அமைச்சர் பெருமக்களும் மாணிக் தாகூர் அவர்களும் 1 மணி ராத்திரியில் அங்கே உட்காந்து அந்த வெற்றி சான்றிதழை பெற்றதாக அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதுவே முதல் தவறு.
அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கலெக்டர் அவர்கள் கவுண்டிங்கை நிறுத்துறார்? நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் அங்கேயே கேட்கல, ஏன் இதை வந்து அங்கேயே தடுத்திருக்கலாமே? உங்களுடைய பவர் ஏஜென்ட்டு, எங்களுடைய பவர் ஏஜென்டராக அண்ணன் வந்து கேடிஆர் தான் அங்கே இருந்தார். அவர் வந்து முறையிடுகிறார், தவறு நடக்கிறது, இதை நிறுத்த வேண்டும் என்று எவ்வளவோ கேட்டார். கேடிஆர் அண்ணன் கேட்குறார், இங்கே வந்து கவுண்டிங் சரியில்லை, தவறு நடக்குது, இந்த கவுண்டிங்கை உடனடியாக நிறுத்துங்கள் என்று எவ்வளோ முறையை அவர் சொல்லியிருக்காரு. நம்ம கட்சி சார்பாக, அதிமுக சார்பாக அங்கே உள்ளே இருந்த அனைத்து லாயர்ஸும் கேட்குறாங்க, இது வந்து இந்த கவுண்டிங் நிறுத்தப்பட்டு உடனடியாக ரீகவுண்டிங் போகணும் அப்படின்னு. அதுக்கு வந்து அங்கே இருந்த ஏஆர்ஓவோ ஆர்ஓவோ கலெக்டரோ செவிசாய்க்கலை. அதற்கு பதிலாக மிரட்டும் தோணியில் போலீஸ் ஃபோர்ஸை ஃபுல்லாக உள்ளே இறக்கி, ஐஜி டிஐஜியிலேருந்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் உள்ளே இறக்கி அங்கே வந்து ஒரு நியாயத்திற்கு செவிசாய்க்காமல் அவங்க வந்து கவுண்டிங்கை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, 13வது ரவுண்டுக்கு பிறகு அங்கு தவறுதல்கள் நடந்தது உண்மை என்று ஒட்டுமொத்த பேருமே சொல்கிறாங்க. 5 பாக்ஸு, அதாவது 13வது பாக்ஸுக்கு அப்புறம் நிறுத்திட்டு 18வது பாக்ஸுக்கு போயிட்டாங்க, இவிஎம் பாக்ஸ் கவுண்டிங். அப்போது கேடிஆர் அண்ணன் கேட்குறாரு, ஏன் இந்த 5 பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதுக்கு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்து 18வதுக்கு போகணும், ஏன் நிறுத்துனீங்க என்று அவர் கேட்ட பிறகுதான், அதை தடை விதித்த பிறகுதான் மறுபடியும் 13ல் இருந்து 13, 14, 15, 16, 17 இவிஎம் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகுதான் அப்புறம் 18, 19 இதில் 3 இவிஎம் பாக்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சின்னு சொல்லி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க, அதை ஓப்பனே பண்ணல. அதற்கு பிறகு நம்ம ஏன் அந்த இவிஎம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலை என்று முறையிட்ட பிறகு, அதற்கு பிறகு அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அந்த அந்த சீட்டு இருக்கு இல்லையா, ஓட்டு போட்ட சீட்டு, அதை வச்சு கவுண்டிங் பண்ணி 25வது ரவுண்டு வரைக்கும் முடிச்சிருக்காங்க. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.